நண்பர்களே, இன்றைக்கி நமக்கு என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரூம் இருக்கா பெரிய ரூம்பு. இந்த ரூம் வந்து ஒரு மெயின் கண்ட்ரோலால் ட்ரிப்பரால் கண்ட்ரோலாக இருக்குது. அந்த ட்ரிப்பர் வந்து இங்கே வைக்க சொல்லியிருக்காங்க. ட்ரிப்பர் இருக்காங்க, இங்கேருந்து லைன் வரணும். அந்த லைன் வந்து அங்கே வருது. அது எங்கோடியே உள்ளே கன்சல்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. மெயின் பாக்ஸ் பாருங்கள், காட்டுறேன். இந்த ட்ரிப்பர் வந்து நமக்கு மெயின் ட்ரிப்பரு நம்ம ரூமுக்கானது. இது பூரா மேலே உள்ள அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளது. இந்த ஒரு ட்ரிப்பர் வந்து நம்ம வந்து அந்த ட்ரிப்பர் வந்து எல்லா நேரமும் அங்கே உள்ளே போய் அந்த ஒரு கதவை திறந்து கதவுக்குள்ளே அந்த ஒரு படி இருக்குது, அங்கெல்லாம் போய் அவ்வளோ காடு போய் அணைச்சிட்டு வரைக்கும் மாச்சல் இல்லை வேலைப்பாடு அப்படின்னு சொல்லி இதில் ட்ரிப்பர் கேட்குறாங்க சார். அதனால் நம்ம என்ன செய்தோம்னா, அந்த லைன் வந்து கன்சல்ட் ஆகி எங்கே உள்ளே போகுது என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாடி போய் அந்த அந்த அதுக்குள்ளே வந்து அது எதுனா சீலிங்குள்ளே அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் இருக்குது. அதில் வந்து ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருக்குது. அந்த ஜங்ஷன் பாக்ஸில் தான் 3 ஃபேஸ் வரும்னு நினைக்கிறேன். அதை எடுத்து அந்த லைன்லேருந்து எடுத்து இந்த லைனை அவுட்புட் கொடுக்கணும். அதான் மேலே செக் பண்ண போகிறேன், வாங்க பார்ப்போம். நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சீலிங் உள்ள ஏரியாச்சு பார்த்தீங்கன்னா இருக்கா, இது அந்த ரூமு. அந்த சீலிங்கில் அந்த இடத்துல நமக்கு கரெக்டாக அந்த மார்க்கெட் தான். அந்த இடத்துல நமக்கு வந்து ட்ரிப்பர் பாக்ஸ் வேணும். ஆனால் ட்ரிப்பர் பாக்ஸுக்கு வந்து இந்த ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கா, அந்த ஜங்ஷன் பாக்ஸ் உள்ளேருந்து நமக்கு லைன் 3 ஃபேஸ் போகுது. ஆனால் அந்த லைன் வந்து அங்கன்னைக்கு போகுது, இந்த இப்படி போகுது, இந்த லைன்லேயே போகுது. ஆனால் அது எங்கே கன்சல்ட் ஆகிருக்குன்னு தெரில. ஏன்னா இவங்க பில்டிங் கட்டினது சரியில்லை. ஏன்னா எந்த இடத்துல பில்டிங் கரெக்டாக இருக்குது, எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்த ஆள் சரியில்லை. ஆனால் பில்டிங்கை குறை சொல்லக்கூடாது, எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்தால் தான் இருக்கா. இதில் வந்து லைன் போயிருக்கு. இது என்ன இதில் இருக்கா, இந்த இடத்துல வந்து சிமெண்ட் போட்டு பேசியிருக்காங்க. இது பைப்பு உடச்சி போட்டதா என்னன்னு தெரியல. ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இதை கலத்தி போகணும். இப்போ என்னென்னா, நமக்கு வந்து வெளியே ட்ரிப்பர் பாக்ஸ் வேணும். அந்த ட்ரிப்பர் பாக்ஸுக்கு லைன் எடுக்கணும். அந்த லைனை வந்து டேரெக்டாக அந்த ட்ரிப்பர்லேருந்து எடுத்தோம்னா ரொம்ப செலவாகும் ரொம்ப வேலை நமக்கு. அதனால் இந்த லைன் வந்துச்சுன்னா அந்த லைன்லேருந்தே உருவி அதை அப்படியே அந்த உயிரை பிடிச்சே இழுத்தோம்னா அதை ஜாயிண்ட் அடிச்சுட்டோம்னா அந்த உயிர் உள்ளே வந்துடும். அப்படி போட்டுவிட்டு தான் கணக்கு அதை பார்த்தோம். அதில் ட்ரிப்பர் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அடிக்கலாம். ஆனால் இதில் வந்து 3 ஃபேஸ் வருது. ஆனால் கீழே ஒன்று போகுது. இது 3 வே ஜங்ஷனு, மேலே கிடையாது. இங்கேருந்து வருது, இங்கேருந்து போகுது. அப்புறம் இதில் கீழே வந்து ஏசி ரூம்பு. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ஒரு ஏசி பாயிண்ட் வச்சுருந்தோம் முதல்ல. அந்த ஏசி ரூமுக்கு மேலே தான் இருக்கிறோம். இதுதான் அந்த ஏசி ரூம், ஆஃபீஸ் ரூமுக்கு மேலே இருக்கிறோம். இப்போ நண்பர்களே கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நமக்கு என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, வேலையில் பார்த்தீங்கன்னா இருக்கா, இது வந்து ஒரு ஏசியோட ஸ்டெபிலைசரு. ஏசி இந்த ரூம் வந்து இது வந்து ஓனரோட ரூமில் கேட்டிங்கன்னா ஏசி இல்லை. அவங்க வந்து இவ்வளோ நேரம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, மதியம் சாப்பிட போயிருக்காங்க. இந்த ரூம் வந்து செட்டப் பண்ணிட்டாங்க. இது வந்து இந்த ஸ்டீல் மெட்டல் அடிச்சிருக்காங்களா, இது எல்லாமே ரூம்பை கவர் பண்ணுறதுக்கு அடிச்சிட்டாங்க. இந்த ஏசி பாயிண்ட் வந்து நான் அந்த பிளக் போர்ட்லேருந்து எடுத்துடலாமான்னு கேட்டாங்க. நான் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி போர்டை கழட்டி பார்க்குறேன். 2.5 வந்து கொடுத்துருக்காங்க ஒயரில் பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட் வந்து நம்ம ஏசி கொடுத்தோம்னா லோடு தாங்காது. அதனால் டேரெக்டாக நம்ம வந்து ட்ரிப்பர் பாக்ஸ் வீட்டுக்கு வரக்கூடிய மெயின் பாக்ஸ்லேருந்து எடுத்துகிட்டோம். இந்த வந்து ட்ரில் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சுவிட்சு, ஒரு சிஸ்டம் ட்ரிப்பர் வச்சுருக்கோம். இந்த ட்ரிப்பர் வைக்கி ரெண்டு தான் நம்ம ஸ்டெபிலைசரை இன்றைக்கி இதை மாட்டேக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸ்டெபிலைசருக்கு ஏசி கனெக்ஷன், ஒரு ஏசி பாயிண்ட் வைக்கிறதுக்காக வந்திருக்கோம். இந்த பாயிண்ட் வந்து நம்ம எப்படி ட்ரில் பண்ணியிருக்கோம், டேரெக்டாக எப்படி கொடுத்துருக்கோன்னு சொல்லி பார்க்குறேன், வாங்க. இதாக இருக்குதா, இதுதான் உள்ள ஓட்டை. உள்ளேருந்து போட்டு இருக்கா ஹோலு, இந்த பைப்லேருந்து வருது, என்ன வருதா, இதை உள்ளே விட்டோம். இது வந்து கரெக்டாக மெயினுக்கு போகுது. நம்ம மெயினுக்கு வெளியெல்லாம் அடித்து ரொம்ப கொண்டு போய் ரொம்ப மாற்றப்படலை. ஏன்னா ரொம்ப வேலைப்பாடு. அதனால் அந்த பைப்லேருந்தே ஒரு பைப்பை எடுத்து வருதா, இது எல்லாமே ஆல்ரெடி உடஞ்சிருந்துச்சி. இப்போ நம்ம எல்லாம் போட்டு டேப் அடித்து நல்லா கிளாம்பெல்லாம் போட்டு உள்ளே இறக்கியாச்சு. இது வந்து கரெக்டாக ட்ரிப்பர் பாக்ஸுக்கு கீழே இறங்குது, மெயின் பாக்ஸுக்கு இந்த இருக்குது. அதிலேருந்து அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது சுவிட்ச் போர்டு பாக்ஸு இந்த இருக்கா. இதுதான் நமக்கு ஏசி பாயிண்ட் எடுத்தது. 2 ஃபேஸு 4 ஸ்கொயரில் எடுத்திருக்கோம். 2 ஃபேஸில் ஒரு ஃபேஸு நியூட்ரலு, ஒரு எர்த்து, 3மே எடுத்தாச்சு டேரெக்டாகவே. 3மே டேரெக்டாக எடுத்து இது பார்த்திங்கன்னா கனெக்ஷன் நிறையா இருக்குது. இது வந்து நமக்கு அப்பார்ட்மெண்ட்டு, நமக்கு உள்ளது வந்து இந்த ட்ரிப்பர்லேருந்து எடுக்கணும். இந்த ட்ரிப்பரை ஆஃப் பண்ணிட்டு நம்ம கலத்திட்டு மாட்ட போகிறோம். மாட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேலை பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் கமெண்ட் இருக்குது தெரியுமா, கமெண்ட்டை கருத்தில் கரெக்டாக சொல்லிட்டு போங்க. உங்கள் என்ன தோணுதோ அதை சொல்லிட்டு போங்க. ஏன்னா எனக்கான வேலை எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கும் தோணும். என்னோடய வேலையை பார்த்து நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கருத்து தோணும், அதை சொல்லிட்டு போங்க. எனக்கும் கொஞ்சம் அதை கேட்கணுன்னு ஆர்வம் இருக்குது. இன்னொரு அருமையில் பார்க்கலாங்க. தேங்க்யூ. இந்த 3 ஃபேஸ் இந்த ஜங்ஷனையும் கலத்திட்டு பார்க்கலாம். அதில் ஜங்ஷன் இருக்குது தெரியுதா உங்களுக்கு, அந்த ஜங்ஷனையும் கலத்திட்டு பார்க்கலாம் என்ன செய்யுதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் தெரியும் நமக்கு எப்படின்னு சொல்லி. நண்பர்களே, என்னடா அந்த சந்துக்குள்ள வந்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சந்து கிடையாது, ஒரு சீலிங் ரூம்பு. பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேலைக்கு எலக்ட்ரிஷன் வேலைக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை, நிறைய முட்டை பார்த்தேன். எப்படியும் ஒரு 20 முட்டை 30 முட்டை இருக்கும். உங்களுக்கு அந்த முட்டை வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பார்சல் அனுப்பி விடுதேன். பாருங்கள், இது எப்படி தான் உள்ளவே முட்டை விட்டாங்க என்ன ஏதுன்னு தெரில. எல்லாமே குஞ்சு பொறிச்சு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பள்ளி ஒன்றும் இல்லை. ஏன்னா துறக்கிறத பார்த்துட்டு அவங்க எல்லாருமே பொந்துக்குள்ளே போயிருப்பாங்க. இதுதான் அந்த 3 ஃபேஸ் லைன் வருதுன்னு நினைக்கிறேன்.
என்னப்பா கொச்சன்னு கொடுத்துருக்காங்க. இது எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்தது யாரும் தெரில, இப்படி கொடுத்து வச்சுருக்காங்க. இதில் என்ன கனெக்ஷன் தெரில. எல்லாம் பார்த்தா நம்ம லைன் அடிக்கணும், புது லைன் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட 2 பைப்பு மேலேருந்து இன்புட் வருது, கீழே 1 தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கீழே 1 தான் போகுது, கீழேயும் 2 தான் போகுது. எங்கெல்லாம் போகுது என்னதெல்லாம் போகுதுன்னு இவங்க தான் செக் பண்ணணும். இதை தான் பார்க்க வந்தால் முட்டை என்ன சொல்லுங்கள், கண்டிப்பாக இன்னொரு பார்க்கலாம். நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கலத்தியாச்சு. இந்த ஃபேஸ் வந்து இப்போ நான் அந்த ஜங்ஷன் பாக்ஸ் என்ன இருக்குது, இந்த ஜங்ஷன் பாக்ஸை கலத்திட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜங்ஷன் பாக்ஸை பார்த்தேன். இந்த லைன் எங்கேருந்து வருதுன்னு தெரியல. என் பிறகு இதில் ஒரு கீழே ஒரு லைன் போகுது, ஆனால் எல்லோ ஒயர் எல்லாம் போச்சுது. அதில் என்ன கனெக்ஷன் எப்படி தான் போகுதுன்னு தெரியல. இதுலேருந்து கீழே வந்து எங்கனைக்கு போகுது, எப்படி போகுது அதுன்னு தெரியல. ஏன்னா இவ்வளோ ஒயர் கொடுத்துருக்காங்க. இது என்ன 3 ஃபேஸ் லைனு, ஆனால் 3 ஃபேஸ் போகணும். ஆனால் அங்கே 7-8 ஃபேஸ் இருக்குது. எப்படி தான் என்ன கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜாயிண்ட் நிறையா இருக்குது. இது என்ன ஜாயிண்ட்டு, எர்த்தா நியூட்ரலா ஏன்னா தெரில. இவங்க வந்து 2-3 ஒயரில் போட்டிருக்கலாம். நிறைய க்ரீன் ஒயரில் போட்டிருக்காங்க, நிறைய ப்ளூ ஒயரில் கிடக்கு. RYB எல்லாமே ஒரே ஒயரில் இடந்த மாதிரி இருக்குது. சரி, பிரச்சனை இல்லை. இனிமேல் நம்ம இதை இழுத்து அடிக்கணும். 3 ஃபேஸ் வருதான்னு மட்டும் பார்க்கணும். வந்துட்டுனா இதை தூக்கிட்டு இதை அப்படியே உருவிட்டு அடுத்த இடத்துக்கு உருவிட்டு நம்ம அடிச்சு போயிட்டு இருக்க வேண்டியதான். ஏன்னா நம்ம வேலையை வந்து சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும், அவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடுக்கணும். அந்த ட்ரிப்பர் பாக்ஸ் மட்டும் வைக்கணும். 4 போல் ஒரு ட்ரிப்பர் பாக்ஸு 16 நம்ம வைக்கணும். ஏன்னா அதுதான் நம்ம இந்த பெரிய ரூமுக்கு வந்து ஒரு மோட்ரு, பெரிய VMC மோட்டர்லாம் வரணும்னா, VMC மிஷின்லாம் வரணும்னா அதுதான் தாக்கு பிடிக்கும். ஏன்னா அந்த ட்ரிப்பர் ஒரே ஐடியா ட்ரிப்பர் எதுவும் ஃபால்ட் கண்டிஷன் இருந்துச்சுன்னா அந்த ட்ரிப்பர் உடனே தூக்கி விட்டால் போதும், நமக்கு வந்து எல்லாமே ஆஃப் ஆயிரும். அதனால தான் இப்போ அந்த ட்ரிப்பர் அடிக்கிறோம். இதெல்லாம் வைக்க கலத்தி முடிச்சுட்டு பார்க்கலாம் லைன் எப்படி கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு ஐடியா பார்க்கணுன்னு தான். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளானை பார்ப்போம். சரியா? இப்போ எலக்ட்ரிஷனால் பார்க்க வந்தோம்னா ஒரு ட்ரிப்பர் பாக்ஸ் வந்து நார்மலி இருக்குது. அது வந்து வெளியே இருக்குது. நம்ம வந்து ரூமுக்கு உள்ளே ஒரு ட்ரிப்பர் பாக்ஸ் கேட்டாங்க. 4 போல் 16 ட்ரிப்பர் பாக்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த ட்ரிப்பர் வந்து தூக்கி போட்டு வைக்கும்போது ஆமாம், ட்ரிப்பர் வைக்கும்போது நமக்கு வந்து கேட்டிங்கன்னா லைன் எங்கேருந்து இன்புட் அதே அந்த ட்ரிப்பர்லேருந்து எடுக்கிறதா இருந்தால் ஓகே, அந்த லைனை கட் பண்ணி விட்டு இப்போ அதே லைனில் தான் எடுக்கணும். அந்த லைனில் இப்போ புது லைன் எடுக்கிறதா இருந்தால் நமக்கு வந்து ரொம்ப காஸ்ட் ஆகுது. காஸ்ட்னா ரொம்ப வேலைகள் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து கொடுத்தது கன்சல்டிங்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்பார்ட்மெண்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்க லைனு இதுதான் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஜங்ஷன் பாக்ஸ். அந்த ரூம்லேயே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஜங்ஷன் பாக்ஸ் இந்த ஜங்ஷன் பாக்ஸ் தான். இந்த ஜங்ஷன் பாக்ஸில் இது வந்து நமக்கு வந்து ட்ரிப்பர் மெயின் பாக்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா வெளியே ரூமில் இல்லை, வெளியே வந்து இந்த மச்சி ஏணிப்படி தான் கீழே வந்து கொஞ்சம் கேப் இருக்குது. அந்த கேப்பில் வச்சுருக்காங்க உள்ளே. அதுலேருந்து வருது லைனு. ஆனால் எப்படி வருது என்னன்னு தெரியல. இது கீழேருந்து மேலேனிக்கு வருதான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா கீழேருந்து போகக்கூடியது பார்த்தீங்கன்னா என்ன இருக்கா, இதுலேருந்து லைட்டாக வந்து இங்கே வந்து இந்த ஜங்ஷன் பாக்ஸ் வருது. இந்த ஜங்ஷன் பாக்ஸ்லேருந்து நேரம் அங்கே எங்கேயே போகுது, ஏதோ ஒரு லைனுக்கு போகுது. அது அங்கே போகுது, ஏதோ ஒரு லைனுக்கு போகுது. அது எங்கே போகுதுன்னு தெரியல. அதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு லைன் போகுது. இது வந்து கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா ஏசி ரூம். நம்ம வந்து இருக்கிறது வந்து ஏசி ரூம் ஒரு கன்சல்டிங்கில் இருக்கும். இந்த சீலிங்கில் கீழே கேப்பில் அதில் இருக்கிறோம். அதனால் நமக்கு வந்து இப்போ என்னன்னா அந்த ட்ரிப்பர் பாக்ஸு கனெக்ஷன் அதே லைனில் அப்படியே எடுத்து ட்ரிப்பருக்கு போயிட்டு ட்ரிப்பர்லேருந்து லோடுக்கு போகணும். அவ்வளோதான். இப்போ நார்மலாக லோடு கனெக்ட் ஆகிருக்குது. அந்த லோடில் ஒரு ட்ரிப்பர் மட்டும் கனெக்ட் பண்ணணும். ட்ரிப்பருக்கு போயிட்டு அவுட்புட் வந்து லோடுக்குலாம் போகணும். அவ்வளோதான் கனெக்ஷனு. அந்த கனெக்ஷன் தேவைக்கு தான் வந்தோம். இந்த இன்புட் என்ன இருக்குது, அந்த இன்புட் அந்த ட்ரிப்பர்லேருந்து எந்த லைனில் உள்ளே வருது என்ன ஏதுன்னு தெரியல. அவ்வளோ ஒயர் கொடுத்துருக்காங்க. நானும் இதில் தேடி பார்த்தேன். எல்லாமே லைன் வந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னன்னு தெரியல. 3 ஒயர் கனெக்ஷன், இது ஒரு 3 ஒயர் கனெக்ஷனு. அப்புறம் இதில் 2 ஜாயிண்ட் இருக்குது, இதில் 2 ஜாயிண்ட், இதில் ஒரு ஜாயிண்ட் இருக்குது. RYB தனியாக கொடுத்துருந்தா சரி தெரிஞ்சிருக்கும் நமக்கு. பிளாக்னா எடுத்து ஓகே. ஆனால் பிளாக் வந்து நிறைய ஒயர் போகுது, ப்ளூ நிறைய போகுது, எல்லோ ஒன்று போகுது, க்ரீன் தான் ஏகப்பட்ட ஒயர் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்க போய் வந்து நீங்கள் வந்து பைசா சம்பளம் வாங்குறீங்க, வாங்காமல் யாரும் வேலை செய்யலை. கொஞ்சம் உயிர் வேலை கனெக்ஷன் கரெக்டாக கொடுங்க. இந்த பில்டிங் பொறுத்தவரை எலக்ட்ரிஷனால தான் எனக்கு தெரிஞ்சு தப்பாக தருது. ஏன்னா நான் ஏசி பெயிண்ட் வைக்கும்போதும் சரி நானாக தான் ட்ரில்லர்லாம் போட்டு அந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேறு ஒரு சீலிங்க்கு போகக்கூடிய லைன் எடுத்து அந்த ட்ரிப்பருக்கு நம்ம மீட்டர் பாக்ஸ் கொண்டு போய் அந்த ட்ரிப்பரில் கொடுத்து விட்ருந்தேன். அது ஓகே, அது பிரச்சனை இல்லை, கொடுத்தாச்சு. ஆனால் எதில் லைன் போகுது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஜங்ஷன் பாக்ஸ் இப்படி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஜங்ஷன் பாக்ஸ் இது. ஃபேன் பாக்ஸ் பார்த்தோம்னா இந்த ஃபேன் பாக்ஸ் கழிச்சு பார்க்கணும். ஆனால் ஃபேன் பாக்ஸ் இன்புட் வருமானு கேட்டால் தெரியல. ஏன்னா சைடில் தான் இவ்வளோ பெரிய ஜங்ஷன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ ஒயர் கொடுத்துருக்காங்க. அந்த ஒயரில் இல்லாத இன்புட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இந்த ஒரு ஃபேன் பாக்ஸ் இருக்குது, அப்புறம் அங்கே ஒரு ஃபேன் பாக்ஸ். இதெல்லாம் நார்மலாக சின்ன ஃபேன் பாக்ஸ் தான். பெரிய ஃபேன் பாக்ஸ் கொடுத்துருந்தா கூட அதில் லைன் அவ்வளோ நிறையா வந்து இன்புட் அவுட்புட். ஏன்னா 3 ஃபேஸ் சின்ன சிங்கிள் ஃபேஸ்னா கூட இவங்க வந்து இந்த ஃபேன் பாக்ஸில் கொடுத்துருக்கலாம்னு சொல்லி நான் நம்புவேன். ஏன்னா இவங்க 3 ஃபேஸ் கொடுத்ததுனால இந்த ஃபேன் பாக்ஸ்லாம் வந்து அவ்வளோலாம் முடக்கி எடுத்துக்கிட மாட்டாங்க. அதனால தான் இந்த 3மே லைன் கொடுக்காம இருக்குது, 3 ஜங்ஷன் பாக்ஸுமே. ஆனால் எப்படி என்ன லைனில் எப்படி லைன் போகுதுன்னு தெரியல. அதனால் எலக்ட்ரிஷியன் போய் பார்க்கக்கூடியவங்க கொஞ்சம் நல்லபடியாக பார்த்து கொடுத்துட்டு போங்க. நீங்கள் பைசா இல்லாமல் வேலை பார்க்கல யாரும். நான் இப்போ எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. இன்புட் எங்கே இருக்குது, அவுட்புட் எங்கே இருக்குது. இது வந்து 2 வாரமாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம். எப்படி கண்டுபிடிக்கன்னு தெரியாமல் நீ தான் ஏறி உட்காந்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனால் இது கரெக்டாக தெரியல. இனிமேல் புது என்ன அடிக்கணுமா என்னன்னு தெரியல. இனிமேல் இது எவ்வளோ செலவில் போய் முடியும் தெரியல உனக்கு. அது நம்ம வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோக்கு கருத்து வந்து எல்லாருக்கும் ஒரு விதமான கருத்து வேணும். அந்த கருத்தை அப்படியே சொல்லிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா என்னோட வீடியோ நான் வந்து யாரையும் தப்பாக குறை சொல்லிக்கக்கூடாது. அப்படி குறை சொல்லியிருந்தால் மன்னிச்சிருங்க. ஏன்னா எனக்கு இப்போ மைண்ட் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா பில்டிங் ஓரளவு கரெக்டாக கட்டியிருக்காங்க. ஏன்னா பில்டிங் நம்ம குறைய சொல்லக்கூடாது. எலக்ட்ரிஷன்
சேனலை பார்த்தவங்க தான் கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். அது நம்ம வெட்டி அங்கேயும் வெட்டி பைசா கூட குறைய வாங்குவாங்க. அதுக்குன்னு சரி அதெல்லாம் வேண்டாம், நிறைய இருக்கிறதுல வேண்டாம். வேறுனா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இது எப்படி கன்சல்டிங் முடியும் நம்ம அடுத்த வீடியோவில் தான் பார்க்க முடியும். எப்படின்னு தெரியல, நம்ம கீழே இறங்கிட்டு உட்கார வேண்டியதான். எப்படியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு எல்லாம் தண்ணியில் தான் எடுக்கணும். எடுத்து முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.